செய்கின்றவர், முன்னின்று சத்துருவை துரத்துபவர், எனக்காக யுத்தத்தை செய்கின்றவர், முன்னின்று சத்துருவை துரத்துபவர், இஸ்ரவேலின் மகிமையவர், இஸ்ரவேலின் மகிமையவர். யெஷூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. யெஷூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. யெஷூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. யெஷூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே, 10,000 ஸ்தோத்திரமே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே, 10,000 ஸ்தோத்திரமே. ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே,
ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே. 10,000 ஸ்தோத்திரமே. இது செட்டைகளை விரிக்கும் காலம்,
ஆர்ப்பரிப்போட எல்லாரும் வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் வாயை திறந்து கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, கர்த்தாவே நீர் என் தேவன், நான் உம்மை நம்பி இருக்கிறேன். எல்லாரும் வாயை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, கர்த்தாவே நீர் என் தேவன், நான் உம்மை நம்பி இருக்கிறேன், உம்மை நான் துதிப்பேன். எல்லாரும் சொல்லுங்க, நான் உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். நீர் என் தேவன், நான் உம்மை உயர்த்துவேன். எல்லாரும் வாயை திறந்து கர்த்தரை துதியுங்க. எல்லாரும் வாயை திறந்து துதியுங்க, கர்த்தரை துதியுங்கள். எல்லாரும் வாயை திறந்து கர்த்தரை துதியுங்கள். அவர் நல்லவர். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மறவாதவர். அவர் ஏந்துகிறவர், அவர் சுமக்கிறவர், தோளில் சுமக்கிற ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன். ஓ, சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தெய்வம், அல்பாவும் ஒமேகாவுமான தெய்வம், முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிற சர்வ சேனையின் அதிபதி. அவரை உயர்த்துவான். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, ஓ எனக்காக யுத்தம் பண்ணுகிறவர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் இந்த காலையில் என் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறார். ஓ, இந்த காலையில் அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாம் சொல்லுங்க, அவரால் ஆகும், அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும் அதர்சனமான தெய்வம், நீதியின் செங்கோல். எல்லாரும் சொல்லுங்க, நீதியின் செங்கோல், நீதிபரராயிருக்கிற சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஓ, கேருபீன்களால் துதிக்கப்படத்தக்கவர், கேராபீன்களால் துதிக்கப்படத்தக்கவர். ஓ, 7 பொன்குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிறவர், எல்லா நாமத்திலும் மேலான நாமத்தை உடைய தெய்வம். எல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லா ஆண்டவரை துதிங்க. கர்த்தர் நல்லவர். ஒரு ஆர்ப்பரிப்பினுடைய சத்தத்தை தேவாலயத்தில் கர்த்தர் விரும்புகிறார். ஒரு ஆர்ப்பரிப்பின் சத்தத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒரு ஆர்ப்பரிப்பின் முழக்கத்தை கர்த்தர் சபையில் எதிர்பார்க்கிறார். எல்லாரும் வாயை திறந்து கரங்களை தட்டி, கர்த்தர் நல்லவர். எல்லாரும் உற்சாகத்தோடு, கர்த்தர் எங்கள் மத்தியில் உலாவுகிறீர், பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் உலாவுகிறீர். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாயிருக்கிற தேவன் நம்மத்தில் உலாவுகிறார். அவரே ஆராதனைக்கு உரியவர். எல்லாம் சொல்லுங்க, அவரே ஆராதனைக்கு உரியவர். 118 சங்கீதத்தின் 28 எல்லா கரங்களை தட்டி சொல்லுங்க. 28, 29 சொல்லுகிறது, நீர் என் தேவன். வாயை திறந்து சொல்லுங்க, நீர் என் தேவன், நீர் என் தேவன், நான் உம்மை துதிப்பேன். ஓ, நீர் என் தேவன், நான் உம்மை உயர்த்துவேன். ஓ, 29 வசனம் சொல்லுது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர். கரங்களை தட்டி, அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர். எல்லா வாயை திறந்து சொல்லுங்க, எல்லா வாயை திறந்து சொல்லுங்க. ஒவ்வொரு நாட்களிலும் ஆண்டவரே என்னை பிரியாமல் நடத்துகிற ஒரு தெய்வம், ஒவ்வொரு நாளிலும் என்னை ஆண்டவரே நேசிக்கிற ஒரு தெய்வத்தை ஆராதிக்க வந்திருக்கிறேன். அப்படி எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுவோமா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வர ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்தி வந்தீரே. எல்லாரும் உற்சாகத்தோடு கரங்களை தட்டி, எல்லாரும் கரங்களை உற்சாக தட்டி கர்த்தர் நாமத்தை உயர்த்தி, அவர் நாமத்துக்கு ஆராதனை சொல்லி, அவர் நாமத்தை உயர்த்தி அவரை கனப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. சொல்லலாமா? ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. கரங்களை உயர்த்தி, நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும். சொல்லலாமா? நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன்
கரங்களை அசைத்து ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். கரங்களை உயர்த்தி ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனே, என்னை நேசித்த நேசத்தின் என்னை நேசிக்கிற ஒருவரை, என்னை நேசித்து வழி நடத்துகிற தெய்வத்தை, நேசத்தின் என் மேல் அன்பு கூறுகிறவர், என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதை. கரங்களை உயர்த்தி பெருங்கிருபை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ, பெருங்கிருபை நினைக்கும் போது இயேசுவா என்ன பதில் செய்வேனோ. கரங்களை அசைத்து ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவே நன்றியோடு. கரங்களை உயர்த்தி ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவே நன்றியோடு. கரங்களை உயர்த்தி நான் உம்மை நேசிக்கிறேன். எங்கள் மத்தியில் இறங்கி என் உயிரை பார்க்கிலும் நேசிக்கிறேன். நான் உம்மை நேசிக்கிறேன் எந்த உயிரை பார்க்கிலும். கரங்களை அசைத்து ஆராதிப்பேன் உம்மை நான் இயேசுவா உண்மை மனதுடன். கரங்களை உயர்த்தி ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் கொடுத்த நேசித்தோர் வெறுக்கையிலே. சொல்லலாம், தகப்பனும் தாயும் நம்மை கைவிட்டாலும், நண்பர்கள் என்னை ஆண்டவர் உதறி தள்ளிவிட்டாலும், எனக்காக உயிர் கொடுத்தவர் ஆண்டவரே, என்னை நேசித்த தெய்வம். கரங்களை உயர்த்தி சொல்லி இயேசுவா நீ என்னுடையவன் என்று சொன்னீரப்பா. எனக்கு செல்ல பிள்ளை பேரை தந்து சொல்லி இயேசுவே செல்ல பெயரை வளவாய். இயேசுப்பா உம் நாம மகிமைக்காக கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நான் உம்மை நேசிக்கிறேன் எந்த உயிரை பார்க்கிலும். இயேசுவா நான் உம்மை நேசிக்கிறேன் எந்த உயிரை பார்க்கிலும். கரங்களை அசைத்து ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். அல்லேலூயா Hallelujah.
இல்லை, இந்த ஜூன் மாதம் முழுவதும் எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க. இந்த ஜூன் மாதம் முழுவதும் ஒவ்வொரு நாட்களிலும், ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும், ஒவ்வொரு வாரங்களிலும் கர்த்தர் என் கூட இருந்தீரப்பா. ஆண்டவரே, சரீரத்தை மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் ஆண்டவரே நீர் எங்களை விலக்கி காத்தீர். வாயை திறந்து சொல்லுங்க. எங்கள் சரீரத்தை ஆரோக்கியமுள்ள சரீரமாகி ஆண்டவரை புஷ்டி உள்ள சரீரமாக மாற்றி எங்கள் விசுவாசத்தை பெருக பண்ணி எங்கள் விசுவாசத்தை ஆவிக்குரிய நிலையில் வளர்த்தி எங்கள் அப்பத்த தண்ணீரை ஆசீர்வதித்து, வாயை திறந்து சொல்லுங்க, எங்கள் கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து எங்கள் பிள்ளைகள் நீர்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல எங்களை மாற்றினீர். ஓ, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் எங்களை நீர் மாற்றினீர். எங்கள் கையின் பிரயாசங்களின் மேல் கர்த்தர் கூட இருந்தீர். எங்கள் வாழ்க்கையில அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வதித்தீர். வியாதிகளுக்கு விலக்கி காத்தீர். பொல்லாத கிரியைகளுக்கு விலக்கி காத்தீர். வன்கண்களுக்கு விலக்கி காத்தீர். பொறாமையின் ஆவிகளுக்கு விலக்கி காத்தீர். சரீர சுகத்தை கட்டளையிட்டீர். ஆரோக்கியத்தை கட்டளையிட்டு பிள்ளைகளுடைய படிப்பில் கூட இருந்தீர். எங்கள் பிரயாசங்களில் கூட இருந்தீர். எங்கள் மாப்பே செய்கிற தொட்டியையும் எண்ணெயும் கர்த்தர் ஆசீர்வதித்தீர். அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவனாக எங்களை மாற்றினீர். எல்லாரும் கரங்களை தட்டி நன்றி இயேசுவேன்னு சொல்லி கரங்களை தட்டி உற்சாகத்தோட கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை உயர்த்தி உயர்த்தி கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை உயர்த்தி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. எல்லாரும் வாயை திறந்து கரங்களை தட்டி நன்றி பலின்னு சொல்லி எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. கரங்களை தட்டி எல்லாரும் உற்சாகத்தோட, ஏகமனதோடு, எல்லா உற்சாகத்தோட போதாது சத்தம் உயர்த்தி கரங்களை தட்டி ஆர்ப்பரிப்பின் சத்தத்தோட என்னோடு கூட இந்த பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரம்பிடுமே. கரங்களை தட்டி பின்மாரி அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரம்பிடுமே. கரங்களை தட்டி இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக. கரங்களை தட்டி இனியால் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, நதியாக. ஒரு சேனையை நான் எல்லா இந்த ஆராதனையிலே அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் தீர்க்க தரிசனம் உரைத்திடுமே. கரங்களை தட்டி பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தங்கிடுமே, தீர்க்க தரிசனம் உயர்த்திடவே, அக்னியால் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே. கரங்களை தட்டி அக்னியால் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக. ஜப வேளையில் கைமேல் மீனம் காண்கிறேன், ஆகாபு நடுங்கிடவே, அக்னி மழையாக. எல்லாம் சொல்லுங்க. கர்மேலுடைய ஜப வேளை ஒரு கைமேகத்தினுடைய அளவு மேகத்தை நான் பார்க்கிறேன், ஆகாபு நடுங்கிடவே, அக்னி மழையாக பொழிந்திடுமே. கரங்களை தட்டி அக்கினியால் இறங்கிடுமே, அக்னி நாவாக
சீனாய் மேலே ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியா, எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, ஆண்டவரே சீனாய் மலையின் மேலே ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியாய் மாற்றிடுமே, அக்கினியால் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருக்காற்றாக வீசிடுமே, ஜீவனாதியாக பாய்ந்திடுமே. கரங்களை தட்டி அக்கினியால் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவனாதியாக பாய்ந்திடுமே. அப்படி எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஒரு கைமேகம் அளவு மேகத்தை நான் பார்க்கிறேன். அங்கிருந்து கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், 40 பகல் 40 நாள் பகல் 40 நாள் இரவு தம் ஜனங்களை மேக ஸ்தம்பத்தினாலும், வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, அக்னி ஸ்தம்பத்தினாலும் அவர் நம்மை நடத்தினது உண்மைன்னு சொன்னார். நெருக்கங்கள், உபத்திரவங்கள், கண்ணீர், கவலைகள், வியாதி, எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்ட அனுபவத்தில் வந்திருப்பீர்கள் என்றால் உங்கள் நெருக்கத்திற்கு ஆண்டவர் ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து உனக்கு முன்பதாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க. ஒருவனும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவ, ஒருவனும் திறக்கப்படாதபடி பூட்டுகிறவ. இந்த காலையில் எல்லாரும் வலது கருத்தை உயர்த்தி சொல்லுங்கள். எவர்களை அவர் அழைத்தாரோ, எவர்களை அவர்கள் அழைத்தாரோ அவர்களை முன்குறித்தாரா, எவர்களை அவர் முன்குறித்தாரோ அவர்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். இந்த காலையிலே பலம் உள்ளவனாயிலும் பலனற்றவனாயிலும் உதவி செய்வது என் தேவனுக்கு லேசான காரியம். அப்படி எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. இந்த கால வேளையில உடைய மகிமையான பிரசன்னம், உடைய மகிமையான கரம், உடைய மகிமையான ஆளுகை இந்த தேவாலயத்தை நிரப்பி இருக்கிறதப்பா. இந்த காலையில் எல்லாரும் விசுவாசத்தோடு சொல்லுங்க. உங்களை நம்பி வந்திருக்கிறேன். உங்களை நம்பினவர்களை நீர் வெட்கப்படுத்தல ஆண்டவரே. இந்த காலையிலே பல தேவையோடு, சரீர சுகத்துக்காக, சில கடன் பிரச்சனை விடுதலைக்காக, ஆறுதலுக்காக, வாழ்க்கையில எங்கும் தோல்வி என்று சொல்லி கவலையோடு உட்கார்ந்து இருக்கிற உங்களுக்கு கத்த சொல்கிறேன், நான் உன்னை உயர்த்துவேன். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க. நான் உன்னை உயர்த்துவேன். உங்க அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வதிப்பேன். வியாதிகளை உங்களை விட்டு நீக்குவேன். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீயோ கடன் வாங்காதிருப்பாய். வாயை திறந்து சொல்லி, பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வெளியில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். கரங்களை தட்டி சொல்லுங்க. இதோ இஸ்ரவேலே, இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இஸ்ரவேலே, அன்னை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பெரிய. கரங்களை தட்டி சொல்லுங்க. அப்படி எல்லாரும் வலது கரத்தை மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உம்மை நோக்கி வாஞ்சித்து கதறும். அப்படி எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வைத்திடுங்க. கரங்களை உயர்த்தி, மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வைத்திடுங்க. 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி சொல்லுங்க. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே
உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். கரங்களை அசைத்து சொல்லுங்க, உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஒப்பு கொடுத்து சொல்லுங்க, உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே. எல்லாரும் சொல்லுங்க, அற்புதம் செய்திடுங்க, அதிசய நடத்திடுங்க, இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னவரே, இன்றே தந்திடுங்க, இப்போதே தந்திடுங்க, இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னவரே, இன்றே தந்திடுங்க, இப்போதே தந்திடுங்க. ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி சொல்லுங்க, உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. எல்லா உரிமையோடு கேளுங்க, உம்மைத்தான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. இந்த காலை வேளை உங்கள் ஆவி, உங்கள் ஆத்துமா, உங்கள் சரீரங்களை முழுமையாக ஒப்பு கொடுத்தீங்கன்னா இந்த ஆராதனை முடிவதற்கு முன்பதாகவே ஒரு பெரிய ஒரு அற்புதம், நீங்கள் இதுவரையும் எதிர்பார்த்திராத ஒரு பெரிய ஆசீர்வாதம், இதுவரையும் நீங்க ருசித்து பார்க்காத தேவ பலம் உங்களை தேடி வரும். இந்த காலையில ஆண்டவரத்தில் சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற ஆண்டவர் யார் என்பது எனக்கு நன்றாக தெரியும், நான் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பது எனக்கு நன்றாக தெரியும். என் ஆராதனையில என் சிறையிருப்பெல்லாம் மாற்றி, என் குறைகள் எல்லாம் மன்னித்து, என் பாவங்கள் எல்லாம் மூடி, கல்வாரி இரத்தத்தினால் என்னை மீட்டுக் கொண்டீரே, கழுகினீரே, உமக்கு நன்றி. தொடர்ந்துள்ள பகுதிகளில் பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம் முன்னின்று நடத்தும், ஆளுகை செய்யும். இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். 122 சங்கீதம் வசனம் 1. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன பொழுது மகிழ்ச்சியாயிருந்தேன். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள நல்ல பிதாவே, வார்த்தை உம்முடையதப்பா. வார்த்தையின் மறைப்பொருளை பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தி தாடும். சுயம் ஒரு வார்த்தை அடியின் நாவில் வந்து விடக்கூடாது. அடியின் நாவின் மேல் தம்முடைய அதிகாரத்தை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உங்கள் எல்லாரையும் கர்த்தர் நாமத்தில் வரவேற்பதோடு கூட இன்றைக்குள்ள செய்திக்குள்ள தலைப்பு, நாம் தேவாலயத்தில் செல்வதனால் கிடைக்கும் நன்மைகள். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, நாம் தேவாலயத்திற்கு செல்வதனால் கிடைக்கும் நன்மைகள். உங்க எல்லாரையும் நம்ம வீட்டுக்கு முன்ன நிற்கிற இந்த தென்னை மரத்துக்கு உங்களை அழைத்து செல்கிறேன். அல்லேலூயா. இந்த தென்னை மரம் ஒரு காலம் ஆக சொல்ல அங்கிருந்து பிடுங்கி இந்த சைடில் கொண்டு நட்டால் இப்போ கனி தருகிறது போல அது கனி தருமா? உங்கள்கிட்ட தான் கேட்கு. நோ. அதில் சரியான இடத்தில் சரியான அதற்கு உரம் தண்ணீர் கொடுத்தால் அது பலன் தரும். ஒரு சப விசுவாசி இன்னைக்கு ஒரு நீங்க பொருத்தனை எடுக்கணும். செத்தாலும் நான் ஒரு பைபிள் ஃபேத் மிஷன் விசுவாசியாக சாகணும். அல்லேலூயா. யாராக? அதனால இன்னைக்கு காலையில் இந்த செங்கோட்டை மண்ணுக்கு வந்தப்போ பல சபைகள் எனக்கு ஆஃபர் கொடுத்துச்சு.
பெரிய சபதாரம், பெரிய ஊழியத்தை தாரோம் என்றெல்லாம் ஆஃபர் பண்ணினது. நான் உங்கள்கிட்ட சிரிச்ச முகத்தோடு சொன்னேன், எனக்கு செங்கோட்டை என்பது எந்த திசையில் இருக்கிறது என்பது எனக்கு தெரியாது. எனக்கு பிளாட்ஃபார்ம் உருவாக்குனது பைபிள் ஃபெய்த் மிஷன். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கிற எல்லா ஊழியர்களிலும் சீனியர் ஊழியனாக இந்த ஸ்தாபனத்தில் நிற்க கிருபை செய்தார். அது என்னுடைய மிடுக்கோ என்னுடைய திறமை அல்ல, என்னை ஒரு சரியான இடத்துல ஆண்டவர் நட்டிருக்கிறார். அதனால் உங்கள்கிட்ட எல்லாம் சொல்லுது, உங்களை இப்போ நட்டிருக்கிற இடம் எது? பைபிள் ஃபெய்த் மிஷன். இந்த திருச்சபையில் கடைசி வர நீங்கள் நின்றீர்கள் என்றால் உங்களுக்கு சில நன்மைகள் வரும். அதான் இன்னைக்குள்ள மெசேஜ். 122 சங்கீதத்தின் 1 வசனம், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன பொழுது யாரா இருந்தேன்? ஐயோ பாவம். இந்த சர்ச்சுக்கு வருகிறதுனால, சபைக்கு வருகிறதுனால மக்கள் படுகிற வீட்டில் வேதனை, சண்டை. வாரத்தின் ஒரு நாள் நீங்க வேலை பார்க்கிற இடத்துல எவ்வளவு தீவிரம் காட்டுகிறீங்க, உங்களுடைய டைம் மேனேஜ்மெண்ட்டை எப்படி பக்காவா நீங்க காரியத்தை முன்கி கொண்டு போறீங்க. கர்த்தர் 6 நாள் உங்க நாள், ஆனால் ஒரு நாள், முதல் நாள் அது கர்த்தருடைய நாள். சங்கீதக்காரன் ரொம்ப தெளிவாக அந்த காரியத்தை சொல்லுகிறாரு. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன பொழுது எப்படி இருந்தேன்? நீங்க சொந்தக்காரங்க அப்பா அம்மா வாரம்னு சொன்ன ஓயே அப்பா எவ்வளவு ஹாப்பி. இல்ல நீங்க சம்பள நாள்னு சொன்னா எவ்வளவு ஹாப்பி. நீங்க கணவர் சொன்னா நான் வர சொல்ல உனக்கு ஒரு பொன் செயினோட வருவேன். ஏ அப்பா. நான் இன்னைக்கு காலையில் சொல்லுவேன், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன பொழுது நான் எப்படி இருந்தேன்? இன்னைக்கு காலையில் உங்க முகத்துல வீட்டில் சண்டை போட்டால் முகத்தில் தெரியும். இல்ல ராஜம்பாஸ்ட வைராக்கியமா இருந்தால் உங்க முகம் சொல்லி கொடுக்கும். இல்ல நீங்க வீட்டுல சண்டை போட்டுட்டு இதுல ஆராதிச்சுன்னா உங்க முகத்தை கர்த்தர் எல்லாருக்கும் காட்டி கொடுத்துருவார். ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது எப்படி இருந்தேன்? பக்கத்தில் ஒன்று சிரிச்சாவது சொல்லுங்க, இன்னைக்கு நம்ம மன மகிழ்ச்சியா இருக்கணும். சிரிச்சு சொல்லுங்க ஐயா. பிரைஸ் தி லார்ட். 1, தேவனுடைய சன்னிதானத்தில் நாம் சேரும் பொழுது, ஆலயத்திற்கு நம்ம செல்லும் பொழுது, 1 இந்த பைபிள் படிப்பிக்கிறது சமாதானமும் சந்தோஷமும் உண்டாகும். எங்க சர்ச்சுக்குள்ள வந்துட்டீங்கன்னா, அதாவது எங்கும் சிரிக்காதவன் சபையில வந்து சிரிக்கிறாமனா அவன் ஆராதனையின் மேல அவனுக்கு என்ன இருந்திருக்கு? ஒரு ஈடுபாடு. இன்னைக்கு ஆராதிச்சோம் அப்படித்தானே? இந்த ஆராதனையில் பாடப்பட்ட பாடல்களோடு இணைந்து வசைந்து நம்ம ஆண்டவரோடு பலப்பட்டோம்னா உண்மையாகவே நமக்கு ஒரு புதிய உணர்வை ஆண்டவர் கட்டளையிடுவார். இன்னைக்கு காலையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆலயத்துக்கு வரும் பொழுதெல்லாம் உங்களுக்கு உண்டாக வேண்டியது சமாதானம். ஆலயத்துக்கு நீங்க வரும் பொழுதெல்லாம் ஒரு சந்தோஷம் உண்டானா அந்த வாழ்வு தான் உண்மையான வாழ்வு என்பதை உங்களுக்கு சொல்லுகிறேன். சர்ச்சுக்கு வர சொல்ல, உங்களுக்குள்ள அந்த கேம்பஸுக்குள்ள வர சொல்ல ஒரு புதிய ஒரு பலமும் ஒரு சந்தோஷமும் ஒரு மகிழ்ச்சியும் இந்த ஆலயத்துக்கு வர சொல்ல உங்களுக்கு உண்டாக வேண்டும். அதனால இன்னைக்குள்ளது போட்டும், இனி அடுத்த வாரம் கர்த்தர் ஆயுசும் ஆரோக்கியத்தை தந்தா சிரிச்ச முகத்தோட புஞ்சிரிப்போட வருதவங்களுக்கு ஸ்தோத்திரத்திலே தெரியணும், ஆளு சூப்பரா மிடுக்கனா வந்திருக்கிறாருன்னு, மிடுக்கியா வந்திருக்கிறான்னு மற்றவங்க சொல்லணும். இந்த பைபிள் ஆலயத்திற்கு போவோம் என்று அவர்கள் எனக்கு சொன்ன பொழுது நான் யாரா மாறிட்டேன்? இன்னைக்கு காலையில் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். கர்த்தருடைய ஆலயத்துக்கு நாம் போவோம் வாருங்கள் என்று அவர்கள் என்னிடத்தில் சொன்ன பொழுது யாரா இருந்தேன்? மனமகிழ்ச்சி. என்ன மகிழ்ச்சி? மனமகிழ்ச்சி. மனமகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும். மனமகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும். நம்பர் 2, ரோமர் 10 அதிகாரம் வசனம் 17. ரோமர் 10 வசனம் 17. ஆதலால் விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தில் வரும். கரங்களை தட்டி
ரெண்டாவது, சர்ச்சுக்கு போனா கிடைக்கிற நன்மை விசுவாசம் கேள்வினால் வரும். ஆதலால் சபைக்கு வருகிற தேவ பிள்ளைகளோடு கர்த்தர் இரண்டாவது சொல்கிறார், தேவ வார்த்தையினால ஆவிக்குரிய வளர்ச்சி பெருகும். தேவ வார்த்தை கேட்க சொல்ல விசுவாசம் வளரும். ஒன்னு கூடி சொல்லுதேன், வேத ஆலயத்துக்கு போக சொல்ல ஆவிக்குரிய வளர்ச்சி பெறலாம், விசுவாசத்தில் பலப்படலாம். நீங்க வழக்கமாக உபவாச கூட்டத்துக்கு வருவீர்கள் என்றால், இந்த உபவாச கூட்டத்தில் சாட்சி இருக்கிறது. அந்த சாட்சி ஒருவரோடொருவர் சொல்லும் பொழுது இந்த சாட்சியில இவங்களுக்கெல்லாம் கர்த்தர் இப்படி செய்திருக்கிறாரா என்ற ஆச்சரியத்தை ஊட்டும். அதனால் சபைக்கு போனா என்ன நன்மை கிடைக்கும்னா, கேள்வியினாலே விசுவாசம் உண்டாகும். எப்படி? பிரசங்கத்தில், சாட்சியில ஒருவரை ஒருவர் பார்க்கும் பொழுது. ஆதலால் விசுவாசம் எப்படி வரும்? கேள்வியினால் வரும். அதனாலதான் பைபிள் அடிக்கடி சொல்லுது, காதுள்ளவன் காதுள்ளவன் கேட்க கடவன். ஆதலால் விசுவாசம் கேள்வியினால் வரும். கேள்வி தேவனுடைய வசனத்தில் வரும். அல்லேலூயா. நான் உபவாச கூட்டத்தில் முதல் அற்புதமாகிய கானா ஒரு கல்யாணத்தினுடைய காரியத்தை சொன்னேன். அங்க ஒரு கேள்வி எழும்பிச்சு, திராட்சரசம் குறைவுபட்டது. இயேசுனுடைய தாயார் சரியான நபரிடத்தில் இந்த காரியத்தை போய் ரீச் பண்ணாங்க. அவர் அந்த அம்மாட்ட சொன்னார், ஏமா எனக்கும் உனக்கு என்ன, ஏன் வேலை வரலன்னு சொல்லி ஒரு ஸ்டாப் முற்றுப்புள்ளி வைத்து இந்த அம்மா போய் சொல்ல, அவர் உங்களுக்கு என்ன கட்டளையிடுகிறார்களோ அதை செய்யுங்கள். கச்சாடி யாரும் பார்க்காத இடத்துல ஏசு ஒரு கேள்வியை முன்வைத்து சொல், போ அந்த கற்சாடியை சுத்தம் பண்ணு. அந்த கற்சாடியை சுத்தம் பண்ணுனா சும்மா இல்ல, அதை ஃபுல்ஃபில் பண்ணுங்க. இன்னைக்கு காலையில் சபையோடு கத்த சொல்கிறாரு, கர்த்தர் இந்த 6 கற்சாடியை முழுமையா நிரப்ப சொன்னார். ஒரு அலையில சொல்லுங்க, எந்த வேலை செய்தீங்களோ அது உருப்படியா செய்யுங்க. எந்த வேலை செய்தீங்களோ திருத்தமா செய்யுங்க. எந்த வேலை செய்தீங்களோ அது தேவநாம மகிமைக்காக செய்யுங்க. அதில் இருந்து ஆசீர்வாதம் வரும். ஆமே. இந்த பாருங்க, இந்த அடுத்த வீட்டு பிள்ளைய ஒரு சின்ன பிள்ளை இருந்துட்டுனா சொந்த பிள்ளைக்கு கழுகுத மாதிரியே கழுவிய நோ. சொந்த பிள்ளைகளுக்கு இன்னைக்கு நம்ம கழுக மாட்டோம் தெரியுமா? உங்கள் பேரண்ட்ஸை நினச்சி பார்க்கணும். நான் நேற்றுக்கு எங்களுடைய அண்ணன்மார் அக்காமாருக்கு முன்பதாக ஒரு வாய்ஸ் கிளிப்பை பண்ணினேன். அப்பனும் அம்மையும் 2 பிள்ளையை வளர்த்துவதற்கு அவர்கள் ரொம்ப பிரயாசப்பட்டு அடுத்து ஒரு பிள்ளை வேணுமான்னு சொல்லி கேள்விக்குறி உண்டாக்கும் பொழுது 9 பிள்ளைகளை வளர்த்து 9 பிள்ளைகளுக்கு படிக்க வச்சு 9 பேரில் 8 பேருடைய திருமணத்தை கண்டு 8 பிள்ளைகளுடைய அனைத்து பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் பிரசவம் பார்த்து இந்த உலகத்திலிருந்து போயிருக்கிறாங்க. நற்சாட்சி பெற்றவர்கள். இன்னைக்கு காலையில் உங்ககிட்ட பார்த்து கர்த்தர் கேட்கிறார், மகனே மகளே நீ எதை செய்தாயோ அது திருத்தமா செய்தியா? இந்த பந்தியில் ஒருவனிடத்தில் விசாரிப்புக்காரனிடத்தில் இது போகிறது. இயேசுனுடைய கேள்வியை கேட்டு விசுவாசித்தவனுக்கு விசுவாசம் வரும். அந்த விசுவாசம் கேள்வியினால இந்த வசனத்தில் உண்டாகும். வசனத்தை வாசித்தால், வசனத்தை தியானித்தால், வசனத்தின்படி நடந்தால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை கனம் பண்ணுவார், உங்களை உயர்த்துவார். நம்பர் 3, மத்தேயு 18:20. ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறீர்களோ அங்கே உங்கள் நடுவில் இருக்கிறேன் என்றார், கரங்களை தட்டி. ஆனால் வாரத்தின் ஒரு நாளாவது 2 பேரோ 3 பேரோ என் நாமத்தினால் எங்க கூடுகிறீங்களோ அங்கே உங்கள் நடுவில் இருக்கிறேன். நீ வீட்டில் இருந்து அங்கே அந்த சான்ஸ் கிடைக்காது. சர்ச்சுக்குள்ள ஆண்டவர் சமூகத்தில் வர, ஆலயத்தில் ஒன்று கூடுகிற இடத்தில் நம்ம வேண்டிக் கொள்ளுகிற ஜெபத்திற்கு வல்லமை இருக்கிறது. என்ன இருக்கிறது? வல்லமை இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், மகனே மகளே
நீ 2 பேராவது 3 பேராவது பல குடும்பத்திலிருந்து வந்திருக்கிற, இன்னைக்கு ஏகദേശம் இவ்வளவு பேர் நீங்க இந்த ஆராதனையில் வந்திருக்கிறீங்க. உங்க நடுவில் இருக்கிறவரை உணர்ந்திருக்கிறீர்களா? அவர் பேசுகிறதை நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா? அவர் உங்களோடு இடைபடுகிறது, நீ செய்யக்கூடாது, இதை செய்யணும், இதன் வழிதான் நடக்கணும்னு சொல்லி ஆண்டவருடைய சத்தத்துக்கு அவர் நடுவில் இருந்து பேசுகிறார் என்பதை எத்தனை பேர் உணர்கிறீர்கள்? ஆனபடினால் ஆலயத்தில் ஒன்று கூடுகிற இடத்துல தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன விண்ணப்பத்தை வைக்கிறீங்களோ அந்த விண்ணப்பம் கேட்கப்படும். நிலம் வாங்குதோம், பாஸ்டர் கூட்டி ஜெபம் பண்ணுதோம், அந்த நிலத்தில் வளர்ச்சி இல்லாட்ட உங்ககிட்ட ஏதோ மிஸ்டேக் இருக்குன்னு அர்த்தம். உங்ககிட்ட ஏதோ ஒரு ஒருத்தன் உன் உள்ளத்தில் வேண்டாத ஒருவன் உன் உள்ளத்துல இருந்து செயல்பட்டு கொண்டு அவன் வெளியில போயிட்டாமனா எல்லாம் கிளியர் ஆயிடும். எபிரேயர் 10:22. எபிரேயர் 10:25. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல, ரொம்ப கவனமா கேட்கணும், சபை கூடி வருகிறதை சிலர் விட்டு விடுகிறதை போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லவும் நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாக புத்தி சொல்லணும். பிள்ளைகள் எல்லாரும் கவனிக்கணும். வாலிப பிள்ளைகள் முதல் பெரியவங்க வர, இன்னைக்கு யாரெல்லாம் வரலையோ நீங்க வசனத்தில் தேர்ந்தவர்களானால் அவங்களை குற்றப்படுத்துவதற்கல்ல, இன்னைக்கு இந்த வசனம் சொல்லிச்சு, நீ இன்னைக்கு எங்க போன சகோதரா, நீ எங்க போன? சபை கூடி வருகிறதலை தேவனாகிய கர்த்தர் இந்த மோசைக்கு கட்டளையிட்டு கொடுத்தார். பின்வரும் சந்ததிகளுக்கு நீ சொல்லணும், 6 நாள் உன்னுடைய நாள், வாரத்தின் முதல் நாள் அது கர்த்தருடைய நாள். எனக்கெல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் நன்றி நிறைந்த இருதயத்தோடு சொல்ல முடியும், இந்த ஆண்டில் 6 மாதமும் ஒரு நாள் கூட படுக்கையில் போடாம, ஒரு நாள் கூட இந்த தேவனை ஆராதிச்சு என்னதான் அவர் தந்தாருன்னு சொல்லி அவர்கிட்ட கேள்வி கேட்காம, போன வாரத்தை விட இந்த வாரம் ஒரு புது பலத்தை, புது ஆரோக்கியத்தை, புது தரிசனத்தை, புது கிருபையை, புது பலனை, ஒரு புதிய அபிஷேகத்தை தந்து இந்த இடத்துல குடும்பமாக என்னை நிறுத்துவதை நினைத்தால் இந்த கர்த்தர் எவ்வளவு பெரியவர். உங்களுக்கு சொல்லுது, நாளானது சமீபித்திருக்கிறது, நீ ஒருவனுக்கு ஒருவன் புத்தி சொல்லணும். இன்னைக்கு சர்ச் ஆராதனை முடிஞ்சு இங்க இருக்கிற எத்தனை பேர் யாரெல்லாம் வரலன்னு அவங்க வீட்டுக்கு போக தயாராக இருக்கிறீங்க? ஒருவேளை உங்ககிட்ட கொஸ்டின், நீ யாருன்னு ஒருவேளை கேள்வி கேட்கலாம், அது 2வது விஷயம். அவர்களை விசாரித்து அவர்களையும் இந்த இடத்துல கொண்டு வருவீர்களானால் நீங்க செய்கிற உண்மையான புத்தி உள்ள ஆராதனை இதுதான் என்பதை உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு இந்த வார்த்தையை கைமாறி கொடுக்கிறேன். அதனால் சர்ச் இப்படி கூடி வரச்சில் ஒரு நல்ல உறவு நமக்கு ஏற்படுத்தப்படும். உங்க அப்பாவை விட அம்மாவை விட இங்க ஒரு நல்ல உறவை ஸ்தாபித்துக் கொள்ளலாம். சர்ச்சுக்கு வர சொல்ல உங்க விசுவாசத்தின் ஐக்கியம். இப்போ இங்க ஒரு ஆள் ஜெபிக்கிற ஒரு ஆளாக இருந்தால் உங்க ஜெபத்தினுடைய வல்லமை பக்கத்தில் இருக்கிற நீயே ஜெபம் தூங்கி தூங்கி விழுவ. நல்ல இந்த வசனத்தை உள்வாங்கணும். இங்க வந்தால் உங்களுக்கு கிடைக்கிறது ஒரு நல்ல ஃபெலோஷிப். நல்ல ஃபெலோஷிப். நீங்க யாராவது, நான் இப்படி தான் வளர்ந்தேன் பிரதர், சிஸ்டர், நான் இப்படி தான் ஜெபிக்க தொடங்கினேன் சிஸ்டர், நான் இப்படி தான் ஆண்டவரை ஆராதனையை முடக்கலாம இந்த பிள்ளைகளை இழுத்து சபைக்கு ஆராதனைக்கு எந்த குளிர்னாலும் பனினாலும் கொண்டு வந்தேன், இதனால தான் கிடைச்ச ஆசீர்வாதம்னு ஒருவருக்கு ஒருவர் சாட்சி சொல்லுகிறீங்களா? அப்படி நீங்கள் சொல்லாமல் போவதற்கு காரணம் என்னன்னா, நீங்க உண்மையாக இதில் பலப்படலை, ருசி பார்க்கலை என்பதை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நல்ல உறவுகள் இதில் உணர்ந்து கொள்ள முடியும். விசுவாசிகளோடு நல்லா ஐக்கப்பட முடியும். உற்சாகமும் ஆறுதலும் கிடைக்கும். சேர்ச்சுக்குள்ள உற்சாகமும் ஆறுதலும் கிடைக்கும். இன்னைக்கு நீங்க தூங்க வேண்டாம்னு சொல்லி பிரசங்கிக்கிற பிரசங்கி யாரும் இல்லை.
தூங்கணும். இன்னைக்கு காலையிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நம்மோடு அவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நாம் சபை விட்டு விடுகிறது போல விட்டு விடக்கூடாது. 91 சங்கீதம் 11 வசனம், 91 சங்கீதம் வசனம் 11, உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். கரங்களை தட்டி. சர்ச் உங்களுக்கு பாதுகாப்பான ஆவிக்குரிய குறைவுகளை நிறைவாக்கி பாதுகாப்பான கிருபையை உங்களுக்கு தருகிறது. ஒரு அலையில சொல்லுங்க. நல்லா கவனிக்கணும். இந்த சர்ச்சுக்குள்ள நீங்க ஒவ்வொரு வாரம் வருகிறதுனால நமக்கு கிடைக்கிற நன்மை, உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி இந்த சர்ச்சை உன்னை படிப்பிக்கிறது. உனக்கு தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். கர்த்தர் உங்களுக்கு ஜீவனை கொடுத்து, உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து, உங்களுக்கு உங்களை 10 பேரை அடிக்கிறது கூட பலத்தை கொடுத்து உங்களை வச்சிட்டும் உங்களுக்கு ஒரு தூதன் இருக்கிறதை நீங்கள் மறந்து விட்டீர்கள். உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்கு தம்முடைய தூதர்களுக்கு என்ன செய்வாரா? கட்டளையிடுவார். ஆமென். கட்டளையிடுவார். ஆலயத்துக்கு வந்தாதான் இப்படி செய்தியெல்லாம் நீங்க கேட்க முடியும். ஆலயத்துக்கு வந்தாதான் இந்த விஷயத்தை சில இடத்துல அதை கொட்டதை ஏற்றுக்கொண்டா நல்லா இருப்பீங்க. இல்லை, இது இன்னைக்கு பாஸ்டர் இன்னைக்கு நல்லா அழகாக இந்த ஆளை ஃபோக்கஸ் பண்ணியே வச்சுட்டாரு. எனக்கு யார் மேலேயும் எந்த கோபமும் இல்லை. உங்களுக்காக எடுத்துட்டு வருகிற பிரசங்கம் அல்ல இது. கர்த்தர் உங்களிடம் முழு சபைக்கு சொல்லுகிற வார்த்தை. சொல்லுகிறேன், கேட்கிறவனுக்கு நான் ஆசீர்வாதம், கேட்கிறவருக்கு ஆசீர்வாதம். கடைசியாக பிரசங்கத்தை ஆண்டவர் சமூகத்தில் நிறைவு செய்ய போகிறேன். 92 சங்கீதத்தின் 13 வசனம். 92 சங்கீதத்தின் வசனம் 13. கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள். கரங்களை தட்டி. இது சேர்ச்சில் வசனத்தை கை கொண்டவருடைய வாழ்வில் மாற்றம் இருக்கு தெரியுமா? நான் உபவாசத்தை குறித்து சபைக்கு கொடுத்தேன். நீ உபவாசிக்கும் பொழுது ஆகாரத்தை என்ன செய்யணும்? மற்றவங்களுக்கு பங்கிட்டு கொடுக்கணும். அதில் ஒரு குடும்பம் நம்ம சர்ச்சில் செய்யுது. உங்களுக்கு தெரியுமா? ஒரு சனிக்கிழமை 10 பேருக்கு ஆகாரம் கொடுக்கிற ஒரு அலையில சொல்ல, பேரெல்லாம் சொல்ல மாட்டேன். இன்னைக்கு சபையோடு கத்து சொல்ல, குடும்பக்காரனுக்கு எவ்வளவு கோரி வாரி செய்தீங்க தெரியுமா? நண்பனுக்கு எவ்வளவு வாரி கோரி செய்தே தெரியுமா? உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவனை விசாரிக்க, உங்களில் ஒருவன் பலவீனப்பட்டால் அவனை லிஃப்ட் அப் பண்ண, ஒருவன் குறைவுபட்டால் அவனை தேவ சமூகத்தில் கொண்டு வர நாம் முயற்சிக்கணும். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்கள் என்ன செய்வாங்களாம்? இன்னைக்கு உங்ககிட்ட ரொம்ப பேருக்கு செழிப்பு இல்லாமல் போயிட்டு, ஆவிக்குரிய செழிப்பு இல்லை. ஆவிக்குரிய செழிப்பு எங்க வருதோ பௌதிக செழிப்பு தானாவே வந்துடும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் ஒருவேளை இந்த சர்ச்சில் இருந்தது போதும்னு சொல்ல, ஒருவேளை வேறொரு தீர்மானத்துக்குள்ள நீங்க போயிருக்கீங்களா? நீ கர்த்தருடைய ஆலயத்தில் என்ன செய்யப்படணும்? நாட்டப்படணும். கர்த்தருடைய ஆலயத்தில் நீ நாட்டப்படணும். நாட்டப்பட்டீர்கள் என்றால் தேவனுடைய பிரகாரங்கள் என்ன இருக்கும்? செழிப்பு. நீங்க சொல்லணும், ஆண்டவரே இந்த தேவாலயத்துக்கு போனதுனால ஊர் என்னை அங்கீகரிச்சிச்சு. ஆனால் உங்களை அழகு பார்க்கிற ஒரு மனுஷன் உங்க போதகர் என்பதை மறந்து விடாதீர்கள். உங்களுடைய உயர்வில் ரொம்ப சந்தோஷப்படுகிற தேவனுடைய மனுஷன் உங்களுக்காக கடைசி வரை ஓடுவதற்கான ஒரு மனசையும் கிருபையையும் ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார். இன்னைக்கு காலையில் உங்களை பார்த்து கத்த சொல்றாரு, நீ தேவாலயத்தில் நாட்டப்பட்டிருக்கணும். எங்க? சரியான இடத்துல நாட்டப்பட்டிருக்கணும். தேவாலயம் என்பது ஒரு சரீரம். அல்லேலூயா. இன்னைக்கு என் சபையில் உள்ள எல்லாரையும் ஒரே மனதில் பார்க்க ஒரு கிருபை தந்தார். ஒரே கிருபை. உங்களுக்குள்ளே அநேக குறைபாடு இருக்கிறது, உங்களுக்குள்ளே ஏற்றத்தாழ்வு இருக்கிறது, உங்களுக்குள்ளே விட்டு கொடுக்கிற மனசில் அவங்களையும் சேர்த்தணைச்சு. நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் காட்டி கொடுக்குறது ஒன்றும் பாஸ்ட்டுக்கு தெரியாது. நான் உங்களுக்கு சொல்லுறது, ஒருவேளை உங்கள் வாயிலிருந்து இந்த வார்த்தை விழும்.
இன்னைக்கு காலையில் நான் உங்ககிட்ட சொல்றேன், நீங்கள் ஆலயத்தில் உண்மையாக நாட்டப்பட்டிருக்க வேண்டும். உண்மையாகவே நாட்டப்பட்டிருக்கணும். நீங்கள் உண்மையாக தேவாலயத்தோடு ஐக்கியப்பட்டுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு செழிப்பு உங்கள் வீட்டுக்கு வருது. இன்னைக்கு காலையில் உங்களை பார்த்து பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நீ ஆலயத்தில் நாட்டப்பட்டால் நீ செழிப்பாய். ஆனால் இன்னைக்கு காலையில் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மன்னாவை ஆவியானவர் தந்திருக்கிறார். இந்த வார்த்தையினால் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, வார்த்தையின்படி வளர்ந்து பெருக, வார்த்தையின் அடிப்படையில் வாழ கர்த்தர் உதவி செய்யும். ஜெபத்தை கேட்டமைக்க நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியமும் நாம் அனைவரோடும், நாம் கேட்டுக்கொண்ட எல்லா வார்த்தையோடும் சகல பரிசுத்தவான்களோடும் தேவ கிருபை என்று நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.